Hello viewers, this video sponsored by SBO School of Business Organization. இவங்ககிட்ட பெஸ்ட் பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது நம்ம ஃபேஸ்புக்கு, யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதை வச்சு earn பண்ணவும் முடியும். இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் ஆர்மி இந்தியன் லவ்ல இன்று நம்ம பார்க்க போறோம் ஏன் இந்திய இராணுவத்தின் யூனிஃபார்ம் உலகிலேயே சிறந்தது என்று. ஒரு சிப்பாய்க்கு யூனிஃபார்ம் என்பது வெறும் துணி இல்ல, அது அவரோட பெருமை, உயிர், கடமை, மரியாதை எல்லாம் சேர்ந்த ஒரு அடையாளம். யூனிஃபார்ம் ஒரு அடையாளம், பெருமையின் சின்னம். இந்திய இராணுவ யூனிஃபார்ம் அணிந்தவுடனே அந்த வீரனுக்கு ஒரு புதிய அடையாளம் கிடைக்கிறது. அவனது சாதி, மதம், பிராந்தியம் எல்லாம் மறைந்து விடுகிறது. அவன் இனி ஒரே பெயர், இந்திய சிப்பாய். அந்த ஆடை அவருக்குள் ஒரு தன்னம்பிக்கை, ஒற்றுமை, தியாகம் போன்ற உணர்வுகளை உருவாக்குகிறது. ஒவ்வொரு முறை யூனிஃபார்ம் அணிந்தபோதும் அவர் மனசுக்குள் நான் தேசத்துக்காக இருக்கேன் என்ற பெருமையை எழுகிறது. ஒவ்வொரு நிறத்துக்கும் அர்த்தம் இருக்கு. இந்திய இராணுவ யூனிஃபார்ம் பொதுவாக ஆழமான ஆலிவ் கிரீன் நிறத்தில் இருக்கும். இது ஜங்கிள், மலை, பாலைவனம் மாதிரி எந்த சூழலிலும் மறைந்து இயங்க உதவும். அதனால்தான் இதை கேமோஃப்ளாஜ் கலர் என்று சொல்றாங்க. இந்த நிறம் மட்டும் இல்லாமல் பனி பகுதிகளில் வெள்ளை யூனிஃபார்ம், பாலைவனங்களில் மணல் நிற யூனிஃபார்ம், சூழ்நிலை பொருத்தமாக மாற்றம் இருக்கும். ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு போராட்ட கதையே பின்னணியாக இருக்கு. ஒழுக்கமும் ஒற்றுமையும் காட்டும் ஆடை. ஒரே மாதிரி யூனிஃபார்ம் எல்லா சிப்பாய்களுக்கும். அதனால்தான் அவர்களுக்குள் எல்லோரும் சமம் என்ற உணர்வு உருவாகிறது. யார் பெரியவர், யார் சிறியவர் என்பதல்ல முக்கியம். எல்லாரும் ஒரே குடும்பம், இந்தியா இராணுவ குடும்பம். இந்த ஒற்றுமையேதான் எல்லா போரிலும் இந்திய வீரர்களை வெற்றிக்கு கொண்டு போயிருக்கு. கம்பீரமும் மரியாதையும் சேர்த்த கலவை. ஒரு இந்திய சிப்பாய் யூனிஃபார்ம் அணிந்திருப்பதைக் கண்டாலே மரியாதை தானாக வரும். அந்த தோற்றத்துக்குள் ஒரு தியாகம், ஒரு கட்டுப்பாடு, ஒரு கடமை தெரியும். அப்போதான் நம்ம நாட்டு மக்கள் சால்யூட் சன்னு சொல்லி மரியாதை செய்றாங்க. அந்த யூனிஃபார்ம் ஒவ்வொரு வீரனுக்கும் நீ தேசத்துக்காக உயிர் கொடுக்க தயார் இருக்கணும் என்று நினைவூட்டும். தியாகத்தின் வாசனை. அந்த யூனிஃபார்ம் மீது வெறும் மண், வியர்வை மட்டுமில்லை, ஆயிரக்கணக்கான வீரர்களின் தியாகம் ஒட்டியிருக்கு. ஒவ்வொரு முறை ஒரு வீரன் உயிரை ஈந்தாலும் அந்த யூனிஃபார்ம் தேசிய கொடியுடன் மடக்கி கொடுக்கப்படுகிறது. இது ஒரு வீர மரணத்தின் அடையாளம். அதனால்தான் அந்த ஆடை வெறும் துணி இல்ல, அது ஒரு புனிதமான பெருமை. நண்பர்களே, இந்திய இராணுவத்தின் யூனிஃபார்ம் நம்மை பாதுகாக்கவும் அந்த வீரர்களின் உயிரையும் மரியாதையையும் பிரதிபலிக்குது. அந்த யூனிஃபார்ம் அணிந்த ஒவ்வொருவரும் நம்ம தேசத்தின் பெருமை. ஜாய் ஹிண்ட் என்று சொல்லி வீடியோ முடிக்கலாம்.